வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது செய்யறதுக்கு முக்கியமாக ப்ரெட்டும் பாலும் தான் தேவை. செய்யறது ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 300 ml அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இந்த பாலை ஸ்டவ்வில் வச்சு இதை கொதிக்க விட்டுடலாம். அடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி அல்லது பால் விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வர்ற சமயத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்டு பவுடர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் விடாமல் கிளறிக்கலாம். இப்போ அந்த கஸ்டர்ட் மில்க் கொதித்து வருது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இப்போது கொஞ்சம் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் ப்ரௌனாக இருக்கிற பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணின ப்ரெட்டை இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு லேயரு ஃபில்லப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் சின்ன பீஸாக வச்சு ஃபுல்லும் கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கஸ்டர்டு மில்கை பரவலாக ஊற்றிக்கலாம். அடுத்து இப்போ கட் பண்ணின ஃப்ரூட்ஸு, நான் கொஞ்சம் ஆப்பிள், திராட்சை, மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணின ஆப்பிள் துண்டுங்களை பரவலாக போட்டுக்கலாம். அடுத்து இப்போது மாதுளை முத்தையும் பரவலாக போட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணின திராட்சை, பச்சை திராட்சையை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் பரவலாக போட்டுக்கலாம். இன்னும் வேறு ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே கஸ்டர்டு மில்க்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு லேயரு கட் பண்ணின ப்ரெட்டை வச்சு ஃபில்லப் பண்ணிக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற கஸ்டர்ட் மில்கை பரவலாக ஃபுல்லாக கேப் இல்லாமல் எல்லா பக்கமும் ஊற்றிடலாம். இப்போ எல்லா கஸ்டர்ட் மில்க்கும் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மேலே கட் பண்ணின ட்ரை ஃப்ரூட்ஸு, பாதாம், பிஸ்தா, இதை பரவலாக போட்டுடலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரத்துக்கு செட் ஆகிற மாதிரி வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நைஃபால் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சில்லுன்னு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.